பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே ஒரு முக்கியமான சாட்சியோடு நம்ம இந்த நாளிலே ஜெபத்துக்குள்ளாக கடந்து போலாம். ஒரு லைவ் விட்னஸ், உண்மையான ஒரு சாட்சி நீங்க கேட்க போறீங்க. உங்களை அனைவரும் நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே லிடியா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்டிப்பா இந்த நாளிலே உங்களுடைய சாட்சியை கேட்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கிறோம். இந்த அருமையான ஜபிக்கலாம் வாங்க இந்த நிகழ்ச்சியில உங்களை கூப்பிட்டு நாங்க இந்த சாட்சியை கேட்பதில் இது அநேகருக்கு போய் பரவி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அதுக்காக நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். ஸோ முதலாவது உங்க பேர் லிடியா. ஓகே, நீங்க அப்புறமா சொல்லுங்க எப்படி உங்க பேர்லாம் மாற்றப்பட்டது என்று சொல்லி. இப்போ நீங்க என்ன படிச்சீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதை நீங்க சொல்லுங்க. நான் எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மெடிக்கல் கோடிங்கில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு திருமணமாகி 2 பசங்க இருக்காங்க. இப்போ பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கு, வீட்டை பார்த்துக்கிட்டு. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, நல்லா படிச்சு நீங்க வேலையில இருந்து இப்போ கர்த்தர் உங்களுக்கு அழகான 2 குழந்தைகளை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்க பேர் இப்போ லிடியாவா இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்க பேர் லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. எப்படி பாருங்க, ஆண்டவர் லோகேஸ்வரிய லிடியாவா மாத்தி இன்னைக்கு உங்களை இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார், சாட்சியா உட்கார வச்சிருக்காரு. முக்கியமாக எப்படி இயேசு உங்களை கண்டுபிடிச்சாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது எனக்கு. ஒரு லோகேஸ்வரிய இயேசு எப்படி உங்களை பார்த்தாரு, எப்படி கண்டுபிடிச்சாரு? என்னோட காலேஜ் டேஸில் காலேஜில் நிறைய காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏசப்பா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க. அந்த டைமில் ஓகே, ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அப்போது நானும் அதில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த டைமில் எனக்கு அந்த ஏசப்பா பற்றி பேசுகிற அந்த இதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த வார்த்தைகள்லாம் என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. அப்போ இந்த இந்த கடவுள் நம்ம கிட்ட டைரக்டா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. அதுவே நாளடைவில் ஓகே, நான் இருந்த பேக்ரவுண்ட் ஹிந்து பேக்ரவுண்ட். இப்போ அந்த டைம்ல எனக்கு நான் தனிமையில இருக்கிற போது, எங்க வீடோட கஷ்டத்துல இருக்கும் போது அப்பா இல்லை. அந்த டைம்ல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத போது எனக்கு பதில் கொடுக்குற ஒரு தெய்வமா எனக்கு கர்த்தர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சாரு. ஓகே, ஆனா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நீங்க அந்த இதுல அந்த 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 உங்களுடைய அந்த ரிலிஜன்ல நீங்க எப்படி வைராக்கியமா இருந்தீங்க? ரொம்ப ரொம்ப வைராக்கியமா இருந்திருக்கேன். நான் செய்யாத எந்த ஒரு இதுவுமே இல்லை. முட்டி போட்டு கோவிலை சுற்றி வருவேன். அப்பாவுக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லைன்னொடனே அந்த மாதிரிலாம் கூட நான் வெளிப்படுத்தியிருக்கேன் அந்த அந்த கடவுளுக்கு. அப்போ அந்த சூழ்நிலையில அப்பாவும் தவறி இருந்தாங்க. வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே எங்களுக்கு இருந்ததில்லை. நானு, அம்மா, அக்கா அந்த மாதிரி தான் இருந்தோம். அந்த சுச்சுவேஷன்ல அக்காவும் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் நானும் அம்மா மட்டும் இருக்கும் போது எங்களோட லைஃப்ல எங்களை விசாரிக்கிறதுக்குன்ட்டு யாருமே இல்லாம ஒரு இருந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது. ஓகே, இவருன்னா நம்ம நம்ம கஷ்டப்படுற அந்த விஷயத்துக்குலாம் ஒரு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கே இந்த வசனங்கள்லாம். எப்படி அன்னைக்கு அந்த முதல் நாள் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டோன்னு உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? எப்படி அவர் உங்க மனசுக்குள்ள வந்தோன்னு நீங்க அன்னைக்கு எப்படி அந்த நைட் அன்னைக்கு உங்களுக்கு எப்படி அவரையே யோசிச்சுட்டு இருந்தீங்களா? எப்படி உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது இயேசு உங்க வாழ்க்கையில வந்தோன்னு? அது அந்த சந்தோஷத்தை வெளியில சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது, ஒரு நம்மளுக்கு அறியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது, இல்ல இதுல இருந்து நான் உன்னை மீட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே ஒரு பெரியதான ஒரு விஷயமா இருக்கு. அது அந்த விஷயத்த கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அவர் அந்த மாதிரி பேசும்போது
நம்ம தனியா இல்ல. நம்மளுக்கு சப்போர்ட்டிவா ஒரு அப்பா நம்ம கூடயே இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சது. எப்படி பைபிள்லாம் நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்க? ஆண்டவர ஏத்துக்கிட்டோனே, வீட்ல உங்கள பைபிள் வாசிக்க விட்டாங்களா? ஜெபிக்க விட்டாங்களா? வீட்டுக்கு தெரியுமா? எப்படி அதெல்லாம் செஞ்சீங்க? நான் சீக்ரெட் பிலீவரா தான் இருந்தேன். ஒரு 3 வருஷம் 3 வருஷம், 4 வருஷம் இருக்கும். நான் சீக்ரெட் பிலீவரா தான் இருந்தேன். அந்த டைம்ல வந்து அம்மா கடைக்கு போற அந்த சூழ்நிலையில பைபிள் தனியா ஒளிச்சு வச்சிருப்பேன். அத எடுத்து படிப்பேன். பாத்ரூம்ல இருந்து பிரேயர் பண்ணியிருக்கேன். அ தெரியாத சமயத்துலலாம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அந்த டைம்லலாம் ஒரு சின்ன வசனம் போய் படிச்சுட்டு வருவேன். அந்த வசனத்த அப்படியே மனப்பாடம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேலண்டர்ல எங்கேயாவது வசனம் இருக்கும். அத போய் படிப்பேன். இந்த மாரி நெறைய சூழ்நிலைகள் இருக்கு. காலையில எழுந்து அ எங்க வீட்டு அந்த சூழ்நிலையில வந்து சவுண்ட் கேட்கும். வேற ஒரு இடத்துல பிரேயர் பண்ற சவுண்ட் கேட்கும். அதுக்கு எழுந்து தூக்கத்துல எழுந்து உட்காந்துட்டு நானே பிரேயர் பண்ணுவேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த அந்த நேரங்கள்லாம் எப்படி இருந்தது? அப்படியே சீக்ரெட்டா ஆண்டவர் எவ்வளோ நாள் அப்படி சீக்ரெட்டாவே நீங்க இருந்துட்டு இருந்தீங்க? என்னோட காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வரைக்குமே ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி நான் சீக்ரெட்டா தான் பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். அ அது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு வசனத்த படிக்கிறது வந்து ஆ இந்த நாளுக்கு இந்த வசனம் நம்மளுக்கு பேசிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். பைபிள்லாம் அப்படியே திட்டுத்தனமா வச்சிருப்பீங்க. யாருக்கும் ஆமா, தெரியாம வச்சிருப்பீங்க. ஆமா. அ ஆலயத்துக்குலாம் போவீங்களா? சர்ச்சுக்கு போற வழக்கம் உண்டா? ரொம்ப நாளைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. நம்மள எப்படி எல்லாரும் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம வந்து ஏசப்பா அ அ அவர போயிட்டு நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம கண்டிப்பா அங்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போனேன். அ ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. சண்டே இன்னைக்கு கண்டிப்பா வர சொல்லியிருக்காங்க. அப்படின்ற அந்த அந்த மாதிரியான சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் போயிட்டு அட்டெண்ட் ஸோ பண்ணியிருக்கேன். இயேசுவுக்காக என்ன வேணா சொல்லிட்டு, ஆமா. எப்படி வேணா நம்ம போயிடணும். எப்படியானா ஆலயத்துக்கு போயிடணும். பைபிள கண்டிப்பா. வாசிச்சிடணும். ஸோ இந்த வாழ்க்கை வந்து அப்படியே ரொம்ப நாளா ஒரு 4, 5 வருஷமா அப்படியே உங்க கூடவே இருந்துட்டு இருந்தது. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கேட்கும்போதே உடம்பெல்லாம் சிலுக்குது. எப்படி பாருங்க ஒரு ரகசியமா நீங்க ஆண்டவர தொழுதுகிட்டு, இயேசுவ ஏற்றுக்கொண்டு ஆனா அந்த 4 வருஷமும் அந்த 4 வருஷம் தாண்டி இன்னைக்கு வந்து 2 பிள்ளைகளோட, உங்க கணவரோட நீங்க வாழ்றீங்க. அதெல்லாம் நினைச்சு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குதுல்ல? ரொம்ப சந்தோஷம். உண்மையாவே நல்ல ஒரு வேலையில இருந்திருக்கிறீங்க. நல்லா படிச்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல படிப்பையும் குடுத்திருக்கிறாரு. எஸ். நல்ல வேலையும் குடுத்தாரு. ஆனா, இயேசு உங்கள எப்படி பாருங்க, அந்த குரூப் டிஸ்கஷன்ல இருந்து உங்கள கேட்க வச்சு, அவருடைய வார்த்தைய கேட்க வச்சு, இன்னைக்கு பாருங்க நீங்க ஆண்டவருக்காக நீங்க எப்படி நிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி ஊழியம்லாம் செய்யணும், ஆண்டவருக்காக உழைக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆசை இருக்குதுல்ல? அவர பத்தி நெறைய பேருக்கு சொல்லணுன்ற ஆசை இருக்கு. அ நானு அ சபைக்கு போக ஆரம்பிச்ச அந்த சூழ்நிலையில வந்து கரெக்ட்டான எனக்கு போற மாதிரி ஒரு சபை எனக்கு தெரியல. நம்மளுக்காக யாராவது ஜெபிப்பாங்களா? நம்மகிட்ட அ கர்த்தர பத்தி நெறைய பேசுவாங்களா? அப்படின்ற சூழல்லாம் இல்லாம இருந்துச்சு. ஆனா நான் நீங்க மட்டும் எங்களோடு கூட வந்து சேர்ந்து, இந்த சபையில வந்து சேர்ந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி நீங்க வந்தீங்கன்னே எனக்கும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் கரெக்ட்டா கொண்டு வந்து உங்கள இங்க சேர்த்து வச்சிருக்கிறாரு எங்களோடு கூட. அ நெறைய வருஷங்கள் எங்களோடு கூட நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த சபையில வந்து பாஸ்டர் அந்த ஸ்டேஜ்லேருந்தே இறங்கி வந்து நான் பார்த்ததே இல்ல. ஏதாவது காணிக்கை குடுக்கும்போது மட்டும் தான் அவர் வந்து இறங்கி வருவாரு. என்னோட காணிக்கைய நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் அவர்கிட்ட குடுப்பேன். ஆனா, அது என்ன ரீசனுக்காக நான் குடுக்குறேன் அப்படின்னு கூட என்னால சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல நான் இந்த சபைய நான் பார்த்தேன். பாஸ்டர்ஸ பார்த்தேன். இந்த சபையில வந்து முதல் நாள் நான் வரும்போதே, நான் என்ன சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன், எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நான் போறேன் அப்படின்றத உட்பட தீர்க்க தரிசனமா என் தல மேல கை வச்சு, பாஸ்டர் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில வந்து என்ன விசாரிக்கிறதுக்கு என் பக்கத்திலேயே ஒரு இன்னொரு ஒரு தேவ தூதர வைத்த மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அது அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்போ நான் யோசிச்சேன், ஓகே, ஓகே பாஸ்டர்லாம் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்களா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு குடுத்த அந்த கர்த்தருக்கு அந்த நிஜமாவே நானு தேங்க் பண்றேன். ஏன்னா, விசாரிக்கிறவங்கள வந்து பக்கத்திலேயே வச்சிருக்காரு. ம், அந்த ம். நம்மளோட சிச்சுவேஷன நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல அவங்க இருந்து நம்மள விசாரிக்கிறதுல வந்து ஆமா. நெறைய இடத்துல கிடைக்காது.
ஆனா ரொம்ப ரொம்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் உங்கள எவ்ளோ நேசிக்கிறார் பாருங்களேன். ஆமென். கைவிடவே இல்ல. ஆண்டவர் கரெக்ட்டா உங்களுக்கு அந்த கைடன்ஸ குடுத்து, உங்கள எவ்ளோ நேசிச்சு அழகா வச்சிருக்கிறாரு, உங்கள வளர்த்துட்டு வராருன்றத இதுல பார்த்துக்கிறோம். திருமண வாழ்க்கையில எப்படி ஆண்டவரு நீங்க ஒரு கிறிஸ்டியன் மாப்பிள்ளைய கட்டியிருக்கிறீங்க. உண்மையாகவே அவரும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ற மனுஷன். ஸோ எப்படி உங்க திருமண வாழ்க்கையில குடும்பத்துல கண்டிப்பா நெறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும். நீங்க கிறிஸ்டியன் மாப்பிள்ளைய கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நானு கர்த்தர தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னொரு ஒரு சமூகத்துல போய் விழக்கூடாது. ஒரு கர்த்தர தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரட்சிப்பு அடைந்த ஒரு அ ஆள்கிட்ட தான் நான் வந்து திருமண வாழ்க்கைய நான் தொடரணும் அப்டின்ற ஒரு வைராக்கியத்துல நான் இருந்தேன். அதுக்கேத்த மாதிரி கர்த்தரும் எனக்கு நல்ல ஒரு கணவர குடுத்திருக்காரு. அ அவரும் ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறாரு. அவங்க ரொம்ப வருஷமாவே அவங்க கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் சூழல முற்றிலுமா அவருக்குள்ள என்ன மாத்துனாரு. ம். அதுக்காக நான் கர்த்தருக்கு எப்பவுமே நான் நன்றி செலுத்துறேன். அதுவும் இல்லாம எங்க திருமண வாழ்க்கையில ஆ நாங்க கஷ்டத்துல இருந்தோம். ம். எல்லா சிச்சுவேஷன்ல நாங்க சொல்ல முடியாத நெறைய கஷ்டங்கள் ம். இருந்திருந்தது. அந்த சிச்சுவேஷன்ல சபை எங்க கூட நின்னுச்சு. ம். நெறைய பேரு நாங்க நம்பி ந இருந்த நெறைய பேர் வந்து இல்லாத சூழ்நிலையிலயும் சபையும், பாஸ்டர்ஸும் வந்து எங்களுக்கு துணையா இருந்தாங்க. ம். அந்த சமயங்கள்ல வந்து அவங்களோட என்கரேஜிங் வேர்ட்ஸு, அவங்களோட அ அவங்களோட ஜெபங்கள் எல்லாமே வந்து நாங்க அந்த சூழல்ல இருந்து வெளில வரதுக்கு எங்களுக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. ம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையாகவே இதுல இருந்து மொத்தத்துல என்ன தெரியுதுனாக்கா, ஆண்டவர் வந்து உங்க உங்க குடும்பத்து மேல ஒரு நோக்கத்த வச்சிருக்கிறாரு. ஆமென். பிள்ளைங்கள் மேல ஒரு நோக்கத்த வச்சிருக்கிறாரு. அழகான 2 பிள்ளைங்கள கர்த்தர் உங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. ஏட்ரியன் அண்ட் டெரிக். அந்த பிள்ளைங்களும் அந்த பிள்ளைங்களுக்காக நீங்க என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் எங்களோட எல்லா ஜெபமுமே வந்து அவங்களுக்காக இருக்கும். அதுல நாங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு பண்றதுன்னா, நாங்க என்ன வேலை எப்படி செஞ்சாலும், எங்களோட பிள்ளைகள நாங்க பொறக்கும்போதே கர்த்தருக்கென்று நாங்க ஒப்பு குடுத்து தான் நாங்க வளர்த்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ளாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட குடும்ப ஜெபத்துல நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். அது இல்லாம 2 பேருமே என்ன வேலை செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ற ஒரு பிள்ளைகளா மாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்றத எங்களோட ஒவ்வொரு நாள் ப்ரேயர்லயும் எங்களோட அந்த பாயிண்ட் எப்பவுமே இருக்கும். சூப்பர், சூப்பர். ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய சாட்சி அநேகருக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். இன்னொன்னு நானு கேள்விப்பட்டேன் உங்க லைஃப்ல. அது வந்து எனக்கு ரொம்ப, ரொம்ப வந்து எப்படி தோணுச்சுன்னா, ஆண்டவருக்கு நீங்க எவ்ளோ வைராக்கியமா ம். நிக்கிறீங்கன்றது. அந்த இப்போ லிடியா உங்க பேர் வந்து நீங்க ஞானஸ்தானம் பெற்று லிடியா என்ற பெயர நீங்க ஏத்துக்கிட்டீங்க. லோகேஸ்வரி என்ற பெயர் தான் அதுல இருந்துச்சு எஸ். சர்டிஃபிகேட்ல. அதெல்லாம் எப்படி நீங்க ஒரு சவாலா எடுத்து, ஒரு சேலஞ்சா எடுத்து, எல்லாத்தையுமே எப்படி மாத்துனீங்க? அந்த கதைய கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட தேவனுக்கு நானும் உண்மையா இருக்கணும் அப்படின்றது ம். தான் நானு ஓகே. யோசிச்சேன். என்னன்னா, அவரு என்னை ஒரு ஒரு இடத்துலயும் என்ன குறைவா வைக்கவே இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும். நாங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சூழ்நிலையில இருக்கோமோ, அதையும் நாங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்த வந்து எங்களுக்கு இப்ப குடுத்துருக்கிற மாதிரி இருக்கு. ம். அவரோட வழிநடத்தல்ல அப்படியே ஒரு கைடன்ஸ்ல எங்கள வச்சு பாதுகாத்துக்கிற அந்த தேவனுக்கு நானும் உண்மையா இருக்கணும். நானு வந்து என்னோட வாழ்க்கையில நான் பேரளவுல மட்டும் நான் அவருக்கு வந்து உண்மையா இருக்கக்கூடாது. என்னோட சர்டிஃபிகேட் முதற்கொண்டு என் பேர்ல கூட நான் எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் அவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அந்த சூழ்நிலையில என் பேர வந்து உச்சரிக்கும்போது, அது வேற ஒரு இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட என் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து நானு பேர் சேஞ்ச் பண்ணேன். அ என்னோட கேஸ்ட் சேஞ்ச் பண்ணேன். என்னோட எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோட சர்டிஃபிகேட் இப்போ ஃபுல்லா எடுத்து பார்த்தா கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப, சரி. ரொம்ப சவாலா இருக்குது. உண்மையாகவே சொல்றேன். இந்த மாரி ஒரு மாற்றங்கள வந்து நெறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ம். நெறைய பேரு ஆண்டவர ஏத்துப்பாங்க. மற்ற மதத்திலருந்து வந்து ஏத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அவங்களுடைய சர்டிஃபிகேட்ட மாத்தணும், அவங்க பேர மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த தைரியம் இருக்காது. ஏன்னா, அவங்க நெறைய பேர் நெனைப்பாங்க, இந்த சலுகைலாம் கிடைக்குது. இந்த சலுகைகள்லாம் எங்களுக்கு வேணும். கவர்மெண்ட் குடுக்குற சலுகை. ஆனா நீங்க எதுவுமே பார்க்காம தைரியமா நின்னு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்க. ம். பேப்பர்லலாம் வந்துச்சுல்ல, உங்க பேர நீங்க மாத்துறது, அந்த எஸ், எஸ். அதுலலாம் எஸ் நீங்க சார். மாத்தி அதுல செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உண்மையாகவே அந்த வைராக்கியத்த நான் பாராட்டுறேன். கர்த்தருக்காக ம். நீங்க எடுக்கிற வைராக்கியம், அத நான் ரொம்ப பாராட்டுறேன். ம். உண்மையாகவே சும்மா நீங்க ஆண்டவர ஏத்துக்கல.
நான் ஆண்டவருக்காக என் என் வாழ்க்கையே மாத்தி, என் சர்டிஃபிகேட்ட கூட நான் மாத்துறேன்னு சொல்லி நீங்க ஆமா. மாத்திருக்கிறீங்க. ஆனா எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னாக்கா, நீங்க ஆண்டவர ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம, உங்க சந்ததி இப்ப வருது பார்த்தீங்களா? அப்பா! அது பியூட்டிஃபுல் சந்ததி அது. ஏஜியனும், டெரிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த மாதிரி ஒரு பேக்கிரவுண்ட் இல்ல அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, "எங்க அம்மா வந்து இப்படிப்பட்ட ஒரு இந்து குடும்பத்துல இருந்து வந்து, இன்னைக்கு ஆண்டவர ஏத்துக்கிட்டு, அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணி, நாங்க இப்போ நாங்க கிறிஸ்தவ சந்ததியா வளர்ந்துட்டு இருக்கிறோம்னு" சொல்லுவாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாகுது. மொத்தத்துல கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய பிரசன்னமும், அவருடைய ஆசீர்வாதத்தையும் உண்மையாகவே நம்ப நெறைய இங்க பேசுறோம். நெறைய நெறைய இருக்குது. ஸோ எப்படி டெய்லி நீங்க உங்களுடைய ஜெப நேரங்கள், ஆண்டவருக்கு நீங்க எப்படி பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவருக்காக அந்த தனிப்பட்ட டைம நீங்க எப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க? தினமுமே கர்த்தருக்கென்று ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆ, டைம்ல அ அ ஜெப நேரத்துல ஜெபம் கண்டிப்பா ஆ, இருக்கும். அது இல்லாம சர்ச்சோட ஊழியத்திலயும் எங்க ஃபேமிலியாவே நாங்க ம், பங்கு பெறுறோம். ம். அ எங்க கணவரும் சரி, எங்க பிள்ளைகளும் சரி, அ சின்ன வயசா இருந்தாலுமே அவங்கள சர்ச்சோட ஒரு நிழல்ல வளர்க்கணும், கர்த்தருக்குள்ள ஒரு நிழல்ல வளர்க்கணும் அப்படின்றதுல மட்டும் நானும் என் கணவரும் வந்து உறுதியா இருக்கோம். அ இங்க எடுத்துட்டு வந்து எப்படி அன்னாள் வந்து சாமுவேல வந்து அ ஆலயத்துல வைத்து வளர்த்தாங்களோ, அந்த ஒரு ம், கைடன்ஸ்ல தான் நாங்களும் இங்க சபையில வந்து ம். விடுறோம். கண்டிப்பா சபையில வளரும்போது குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பா. நல்ல விதமா தான் வளருவாங்க. கண்டிப்பா. நீங்க ஆனா முதல்ல உங்களுக்கு பிறந்த குழந்தையும் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆமா. பிறந்திருக்கிறான். ஸோ கண்டிப்பா கர்த்தர் அந்த ஒரு ஃபாஸ்டிங் பேர்ல தான் நீங்க தொடப்பட்டீங்கல்ல? அத எஸ். அந்த சொல்லுங்க. அத பகிர்ந்து கொள்ளுங்க. ஆ சர்ச்ல வந்து ஹோப் சென்டர்ல இயர் எண்ட் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து இருக்கும். அ ரொம்ப வல்லமையான ஒரு பிரேயர் இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அ எனக்கு ஒரு 3 இயர்ஸா வந்து எனக்கு பேபி இல்ல. கல்யாணம் ஆயி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அந்த டைம்ல. அ அப்போ வந்து ஒரு என்னோட பிரேயர் பாயிண்ட்ஸ்ல வந்து நான் எழுதி வச்சேன். நான் அடுத்த வருஷம் நான் வந்து ஒரு பிள்ளையோட நான் இருக்கணும். அடுத்த வருஷம் நான் சாட்சியா வந்து நான் இங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது வந்து அ 2020 அ அம் டிசம்பர் 29 வந்து நான் வந்து அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்தது. அந்த டைம்ல நான் பிரேயர் எழுதி வச்சேன். அ நெக்ஸ்ட் மந்த்து ஜான்வரி 29ல வந்து கரெக்ட்டா நான் கன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து கர்த்தர் குடுத்தாரு. அ அது ரொம்பவே என் வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா, நானு அ அது கர்த்தர் இடத்துல கேட்கும்போது, அது கன்ஃபர்மேஷன் எனக்கு குடுத்தாரு. அதுல என் பாஸ்டர்ஸ் எனக்கு சும்மா இல்ல. அவங்க வந்து அ எப்படி அ கர்த்தரிடத்துலருந்து எனக்கு வாங்கி குடுத்தாங்க. எல்லா அந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்து நானு ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் சபையும் எனக்காக ஜெபிச்சுட்டு, பாஸ்டர் வந்து கர்த்தரிடத்துல நான் "அது எப்படி நீங்க குடுக்காம இருப்பீங்க? நான் உங்களுக்கு குடுக்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஜெபங்கள எனக்காக குடுத்தாங்க. அந்த சூழ்நிலைகள்ல அ நெறைய கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட நின்னது பாஸ்டரும், சபை மட்டும் ரொம்ப, தான். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்க சாட்சிய கேட்கும்போது. கர்த்தர் எவ்ளோ அற்புதமானவர்ல. அன்னைக்கு நீங்க எழுதி வச்சு அந்த உபவாச ஜெபத்துல நீங்க ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டதுன்னா, இன்னும் லைஃப்ல யோசித்துக்கங்க. இன்னும் வரும் நாட்களில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க கணவருடைய வாழ்க்கையில எவ்ளோ ஆமென். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள கர்த்தர் வச்சிருக்கிறார்ன்றத நம்போ தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த சாட்சி வந்து உலகம் முழுவதும் உங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு போய் சேரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் இந்த உலகத்துல இயேசுவ விரும்புறவங்க இருக்கிறாங்க. எஸ். இயேசுவ விரும்புறாங்க. ஆனா வெளிப்படையா அவங்களால வர முடியல. அவங்களால வந்து சொல்ல முடியல. தனியா உங்கள மாரி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. முன்னெல்லாம் நீங்க ஜெபம் பண்ண சொன்னீங்கல்ல. ம். அந்த மாரி ஜெபம் பண்ணிக்கிறாங்க. வேதத்த வாசிக்கிறாங்க. இயேசுவ நேசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் வேணும். ஸோ கண்டிப்பா நம்ம இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இந்த சாட்சியில வந்து நீங்க பகிர்ந்துகிட்டு உங்க சாட்சிய பகிர்ந்துக்க ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கா இருக்குது. ஒரு சவாலான சாட்சி. ஆமென். உயிருள்ள ஒரு சாட்சி. உலகம் முழுவதும் கண்டிப்பா உங்கள மாரி ஆட்கள் நெறைய பேர் இத கேட்பாங்க. இது ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? எஸ். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இயேசு சுவாமி, இந்த அருமையான சாட்சிய நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செஞ்சு உயிருள்ள தேவன் அப்பா. ம். நீர் உயிருள்ள தேவன் ஆண்டவரே. அந்த உயிருள்ள தேவனுடைய ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த மாற்றங்கள், அந்த ஆசீர்வாதங்கள், கிருபைகள் ஆண்டவரே, எங்கேயோ காலேஜ்ல
மூலையில யாரோ படிச்சிட்டு இருந்தாங்க பைபிளை. அந்த வார்த்தையை கேட்டு இயேசு என்று கேட்டு இன்னைக்கு எவ்வளோ அழகா வழி நடத்தி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் மாப்பிள்ளையை திருமணம் பண்ணி ஆண்டவரே 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதமா நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, லிடியா அண்ட் பிரகாஷ், ஏட்ரியன், டெரிக் அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்கள மென்மேலும் ஆண்டவரை இன்னும் அநேக ஆசீர்வாதங்களோடு நீங்க அவங்களை உபயோகப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. உலகத்துல இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரகசியமா உங்க நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும் தெரியல, எங்க ஓடணும் தெரியல, அவங்களுக்கு எந்த கைடன்ஸ் கிடைக்கும் தெரியல, யார் அவங்களை கைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏசப்பா, நீங்க உதவி செய்யுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே இறங்குங்க, நல்ல ஒரு கைடன்ஸ, நல்ல தேவ தூதர்களை அவங்களுக்கு காட்டுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, அவங்களுக்கும் நீர் உதவி செய்து அவங்களும் ஆண்டவரே வெளிப்படையாக உமக்காக சாட்சியை வாழ உதவி செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறாங்களப்பா, இறங்கி ஆண்டவரை அவங்களோடு கூட இருந்து அநேக கிருபைகளை நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒன்ஸ் அகைன் ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை நேசிக்கிறீரப்பா. லிடியா அண்ட் பிரகாஷ் குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீர் ஆண்டவரே. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சாட்சிகள் போகட்டும், நிறைய பேருக்கு போய் சேரட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த சாட்சிக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அநேகர் இதை கேட்டு நீங்க பிரயோஜனப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க. அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளை அங்க போட்டிருக்கிற நம்பருக்கு நீங்க எழுதி அனுப்பினா நாங்கள் ஒரு டீம் நாங்க இங்க இருக்கிறோம், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உங்க பெயர்களை சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். God bless you all. Thank you so much.